நம்ம வந்து லைஃபா ஸ்பிரிச்சுவலா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆஸ்பிரேஷன் வரும். பட் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி அதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டுமே முக்கியம். லைஃப்ல ஜெயிச்சாதான் நம்ம ஸ்பிரிச்சுவலையும் ஜெயிக்க முடியும். இது இல்லாம அது இருக்க முடியாது, அது இல்லாம இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் கண்டிப்பா நமக்கு வரும். இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்ப நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி அதை நம்ம பேலன்ஸ் பண்றதுல தான் இருக்கு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆகட்டும், லைஃபா இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல யாரும் ஸ்கிப் பண்ணிடாங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கனாலும் ஒரு ஆப்ஷன் கிடைக்காது. லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு போனோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்களா என்னன்னு தெரியாது. இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் கிடைக்குமா, அதே மாதிரி நமக்கு எல்லாமே இதே இப்ப இருக்க மாதிரியே நம்ம மூவ் ஆக முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸ்பிரிச்சுவல் தான் அப்படின்னா லைஃப்ல வந்து எல்லா விரக்தி ஆசை நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கப்ப இதுல வந்து சைன் பண்ணவும் முடியாது. ஸோ ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணோம். மெயினா கர்மயோகம் நம்ம வந்து டெடிக்கேட்டடா பண்ணோம்னாவே ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு கொடுத்துருவாங்க. அது இயற்கையை நமக்கு கொடுத்துரும். நான் அதை நல்லா ஃபீல் பண்ணிட்டேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்லை. லைஃப்பை பத்தி நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்லை. கர்மயோகம் மட்டும் ரொம்ப டெடிக்கேட்டடா நமக்கு தான் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம, யாருக்கு மாஸ்டர் சொல்லுவாங்களா, யாருக்கு செய்யறோன்னே தெரியாது, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லியும் எனக்கு யார் கிடைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிமா. அந்த மாதிரி பிரதிபலன் பார்க்காம நமக்கு கிடைச்ச கர்மயோகத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாவே அது லைஃபையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்பிரிச்சுவலையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் ட்ரிக்கு. இதை எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனும் வராது. நீங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லயும் மாட்டிக்க மாட்டீங்க. மெயினா மாஸ்டர் மேல 100% நம்பிக்கை இருந்தது அப்படின்னாவே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. எங்க நம்பிக்கை குறையுதோ அந்த இடத்துலதான் நமக்கு இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே வரும். இல்லைன்னா அந்த கொஸ்டின் வரவே வராது. இதுவும் நான் நினைக்கிறேன். கரெக்டுங்க ஸ்ரீ. பட் என்னோட அனுபவம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க ஸ்ரீ. நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க. நான் வந்து ஒரு இடத்துல வந்தேன், மாஸ்டர்கிட்டே டவுட் கேட்டேன். அந்த ஒரு மாஸ்டருடைய பதில் வந்து எனக்கு டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து கேட்டேன், என்ன சிம்பிளா இது அம்மா ஒரு அந்த ஆடியோ சிம்பிளா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலாக ஒரு ஆடியோ போட்டு இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 24 minutes இருந்தது. இது 2000 போன வருஷம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி வருஷம் நினைக்கிறேன், போன வருஷம் எக்ஸாக்ட்லி. ஸோ போட்டாங்க. ஸோ அதில் வந்து நான் புரிஞ்சுட்டது என்னன்னா, மாஸ்டர் சொல்றது என்னன்னா, இலக்கு ஒன்று இருக்கணும். அந்த இலக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. அது வந்து பணமா பொருளா இந்த மாதிரி பார்த்துக்கோ, இல்லை அது ஆன்மீகமோ இல்லை அடைய முடியாத ஒன்றா அந்த மாதிரி பார்த்துக்கோ. பட் அந்த இலக்கு வந்து நம்ம இறப்பு இருக்கும்போது நிம்மதி நமக்கு வந்து ஒரு மன ஆறுதல் தரணும். அப்போ இலக்குன்றது அந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் வந்து நம்ம நோக்கி பயணிக்கிற பயணம் சிறப்பாக இருக்கும். அது வந்து எக்ஸாம்பிள் சொல்ற பில்கேட்ஸோ இல்லை வந்து மற்ற அலெக்சாண்டரோ இவங்கலாம் வந்து என்னதான் உலகத்தை வென்றாலும் அவங்களுடைய முடிவு வந்து ஒரு ஒரு திருப்திகரமானதாக அவங்களுக்கு கிடையாது. அலெக்சாண்டர் இருக்கும்போது கையை வெளியே விட்டு இது பண்ணாங்க, அவர் கலரில் இருக்கு இந்த மாதிரி. ஸோ அதே நீங்க இயேசுவோ புத்தனோ எடுத்துட்டா அவங்களுக்குலாம் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க அந்த நிறைவடைந்தது பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான். ஒரு பெரிய விஷயம், ஒரு வட்டத்தை ஃபுல் பண்ண மாதிரி அவங்க ஒரு அந்த இதுல இருந்தாங்க. அப்ப வந்து இலக்குன்றது எப்படி பார்த்துக்கோ. அப்ப நீங்க பயணிக்கிற இலக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. நீங்க பயணிக்கிற இலக்கு வந்து கரெக்டா போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே தன்னால் அமைஞ்சிரும். அப்போ ஆன்மீகம் லௌகிகம் ரெண்டு வேற இல்லை. ஆன்மீகம் அதுக்குள்ள லௌகிகம் இருக்கும். அப்போ ஆன்மீகத்துல நீங்க கரெக்டா நேரா உங்க நேர்கோட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா தன்னால எல்லாம் மாறும். அது வந்து மாற்றும் தான் சொன்னாரு. ஸோ இது அப்போ சொன்ன அந்த இதுதான் நான் இன்னும் பிலீவ் பண்ணிருக்கேன். ஸோ அது வந்து பர்சனல் லைஃப்ல எவ்வளோ இது வந்தாலுமே இந்த இதில் நம்ம ரொட்டீனா பண்ற விஷயத்த வந்து எந்த ஒரு இடத்துலையும் நம்ம விடக்கூடாதுன்றது நான் அது இருக்கேன். ஸோ தமிழ்ஸ்லேயே பல இடத்துல வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. கர்மயோகம் கரைசி இருக்கும்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க பல இடத்துல வந்து எனக்கு அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க. அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அவங்க சொன்ன ஒரு விஷயம் அது அவங்க அனுபவத்திலையும் சரி, இல்லை அவங்க பார்த்துருக்கேன், இல்லை என்னோட அனுபவத்திலையும் இப்போ நான் உணர்ந்திருக்கிறது அதாங்க. ஜென்ரிக்கா எல்லாமே முக்கியம். பட் வந்து அதுல எதிராக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னா மற்ற ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூட்ல கிளியர் ஆகுன்றது இது நான் உணர்ந்து. இந்த மாஸ்டர் கிட்ட இருந்து கிடைச்ச எனக்கு படிப்பினை எனக்கு ஒரு அறிவுங்க. அதை வந்து நான் கெட்டியா இது பண்ணிட்டேன். அதே மாதிரி மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, நீங்க சடோரிக்கு வந்து இங்க நேர்ல வந்துதான் கர்மயோகம் பண்ணணும், இல்லை எங்க இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேங்க. ஸோ நம்ம சடோரிக்கு வந்து மாஸ்டர் பக்கம் இருந்து அங்க இருக்கணும். இல்லை நம்ம எங்க இருந்தாலும் நம்ம பண்ற விஷயங்கள் நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் வர முடிஞ்சா வரோம், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி நம்ம ஸ்பெஷல் இது நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன் ஒரு முறை ஏதோ கிடைக்குது, பட் அதே நம்ம ரிப்பீட்டடா எடுத்து ஓவர் அட்வான்டேஜும் எடுக்கக்கூடாது. அது ஒண்ணு. எப்படி ரேக்கில வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அனுபவம் வீடியோ பண்றப்ப. அது என்னன்னா, இவங்க ரைலா ராணிஸ்ரீ அவங்க இருந்தாங்க. அவங்க என்னாச்சுன்னா டெய்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மாஸ்டருக்கு ஆடியோ போட்டிருந்தாங்க. அது மாஸ்டர் அதுக்கிட்டே கொடுத்துருந்தாங்க.
அதுக்கு மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, கர்மயோகம் பண்ணா டெய்ட்டி என்ன, அது ஒன்று என்ன பீரியட் நிறையா சுற்றும். அப்போ இதில் வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணுறது தான் முக்கியம். நீ டெய்ட்டியை ஃபாலோ பண்ணுறியா இல்லை கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணுறியா, அது மாதிரி மாஸ்டர் சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த விஷயமும் வந்து இவங்க தமிழ்ஸ்ரீ சொன்ன பாயிண்டோட தான் அந்த ஜெய் வந்து வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நான் அனுபவம் வீடியோ பண்ணுறப்ப அதில் சில விஷயங்கள், சில மாஸ்டர் நம்பிக்கை குரூப்பில் பேசின சில ஆடியோக்கள்லாம் அப்பயே நான் கேட்டேன். அப்போ காமெடி அவங்க உள்ள என்ட்ரி இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கான ஆடியோ சொல்லி மாஸ்டரும் பேசியிருந்தாரு. அது நிறைய விஷயங்கள் மாஸ்டர் சொல்லியிருந்தாரு, இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அனுபவம் வீடியோக்கள்லாம் வந்து எனக்குள்ள வந்து உள்வாங்கிட்டேங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் சில இடத்துல என்னால் முடியும்னா முடியும், இல்லைனா இல்லைன்னு அந்த ஒரு இதில் வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு. ஏன்னா அது தெரிஞ்சிருச்சு நமக்கு என்னன்றது. அது நேற்று இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டது. ஸோ மாஸ்டர் வந்து இன்னும் தெளிவாக நேற்று உணர்த்திருக்காரு. அவங்க சொன்ன விஷயத்துல நான் இந்த இடத்துல வந்து இப்படி நான் இந்த இடத்துல ரெண்டும் ஒரே ட்ராவல் தான். பட் வந்து நான் வந்து இங்கே அது ப்ரையாரிட்டி என்னது இலக்குன்றது நமக்கு வந்து நம்ம இறப்புல கூட வந்து அது நமக்கு ஒரு ஒரு ஆன்ம நிம்மதி அந்த ஒரு இதை நோக்கி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதில் வந்து பயணிக்கிறப்ப அது எப்படின்றது உணர்ந்துச்சு. ஸோ பயணிச்சுட்டு இருக்கேன், உணர்ந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜாப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா வந்தது. சரி என்னதான் வந்தாலும் அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம ருட்டீனாக போயிட்டே தான் இருக்காங்க. இதுதாங்க என்னுடைய சம்மரி. நான் உணர்ந்தது இதாங்க. இதெல்லாம் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் நீங்க சொல்லலாம். எதுவும் இல்லை, நீங்க ஃபீல் பண்ணது நீங்க உணர்ந்தது தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே. எல்லாருமே அது மாதிரி அனலைஸ் பண்ணுங்க ஷி. செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஏதாவது வித்தியாசமா தோணுச்சு அப்படின்னாலும் சொல்லுங்க ஷி. ஒருத்தர் மாற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம அந்த இதை ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஷி. நீங்க எல்லாரும் ஒன்னஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தர் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஷி நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன புண்ணியம் செய்தேனோ